வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம Lenovo Tab M10 FHD Plus தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான 10.1 இன்ச் டேப் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம Lenovo Tab M10 FHD Plus வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டேப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் அளவுக்கு இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் பாக்ஸ் வந்து அழகாக ஒரு பர்பிள் கலரில் பேக் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் Lenovo Tab M10 FHD Plus. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப் கொடுத்துருக்காங்க. டேப்பை கடைசியாக பார்ப்போம். பாக்ஸில் வேறு என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடில் வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வாட்ஸ் சார்ஜர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான சார்ஜராக இருக்குது. இப்போது ரீசெண்டாக வர சார்ஜர்ஸ் மாதிரி கொஞ்சம் எலகண்ட்டாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து சாதாரண ஒரு சார்ஜர் மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, ஒரு சைடு யூஎஸ்பி, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சி டைப் கொடுத்துருக்காங்க அண்ட் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. சார்ஜரோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலாக நீங்கள் டேப்பில் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ஸ்டடியான ஒரு டிஸ்பிளே இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மெட்டல் ஃபினிஷிங் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து கேமராக்கும் வந்து எலிவேட்டட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து பவர் பட்டன், வால்யூம் பட்டன் அண்ட் சிம்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ரைட்லேயே கொடுத்துட்டாங்க. அண்ட் உங்களுக்கு செகண்டரி மைக்கும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் ப்ரொவிஷன் அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மேலே வந்து இயர்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாக்கிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து வேறு டைப் ஆஃப் சார்ஜர் வந்து டாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது சிஸ்டம் கூட டாக் பண்ணுறீங்கன்னா டாக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆன் பண்ணுவோம் Lenovo M10. இப்போ பார்த்தீங்கன்னா Lenovo M10 வந்து ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து யூசேஜ் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு டேப்போட ஃபீல் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ஐகான்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து அவங்களே வந்து கரெக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து யூசேஜ் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. டிஸ்பிளே வைஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு நேவிகேஷன்ஸ் எல்லாம் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்களே ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து டால்பி அட்மாஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷனும் இருக்குது. ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு LCD IPS டிஸ்பிளே. ஸோ அந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மற்றபடி டச் அண்ட் உங்களுக்கு வந்து யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாலெஸ்ஸாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 10.1 இன்ச் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டேப் சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டேப்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் 8.5 இன்ச் அந்த சைஸ்க்குள்ளே இருக்கும். சில டேப்ஸ் மட்டும்தான் 10 இன்ச் வரைக்கும் போகும். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுலே பெரிய சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். Lenovo Tab M10 FHD Plus பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் HD டிஸ்பிளேயோட வருதுங்க. 10.1 இன்ச் அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கே உண்மையிலுமே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் வந்து இதில் வந்து படம் பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இதில் ஏதாவது பிஸ்னஸ் விஷயமாக ஏதாவது கிராஃபில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா எக்ஸல் ஷீட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நிறைய இபுக்ஸ் இருக்குது. இபுக்ஸ் நிறைய படிக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek P22T ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு டேபுக்கு உண்டான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால உங்களுக்கு வந்து இது கூட Android 10 கொடுத்துருக்காங்க. Android 10 மட்டும்தான் கொஞ்சம் வந்து அப்டேட்டாக இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ வர ஃபோன்ஸ் அண்ட் டேப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Android 11ஓட வருது. பட் இதில் வந்து Android 10 தான் இருக்குது. பட் நீங்கள் யூஸ் பண்ண கண்டிப்பாக அப்டேட் வரும். நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் 11 வெர்ஷனுக்கு. ஸோ இந்த ப்ராசஸர் அண்ட் ஓஎஸை கவர் பண்ணுற விதமாக உங்களுக்கு ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 4GB ரேம் கொடுத்துருக்காங்க அண்ட் 128GB மெமரி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தலன்னா நீங்கள் வந்து மெமரி கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்டபிள் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ரேம், மெமரி அண்ட் ப்ராசஸர் வைஸ் நீங்கள் வந்து செட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா
கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப்ல வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக கேமராஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து மோஸ்ட் ஆஃப் த டேப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஒரு பேசிக் ஃபீச்சரோட தான் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த 8 மெகா பிக்சலில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பீங்க, வீடியோஸ் எடுப்பீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பேசிக்காக உங்களுக்கு வந்து டேப் பொறுத்த வரைக்கும் எதுக்கு வந்து கேமராஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணுறக்கும் இல்லை ட்ரைனிங் கிளாஸஸ் எதாவது அட்டன் பண்ணுறக்கும் அதுக்கு உண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேமராஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு டீசென்டான ஒரு கெப்பாசிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். பட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 watts ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு ஃபுல்லாக சார்ஜாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 30 watts இல்லைனா ஒரு 25 watts அது கொடுத்துக்கலாம். 10 watts அப்படிங்கனால உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 1 day பேக்கப் வரும். ஏன்னா உங்களுக்கு 5000 mAh இருக்கிறதுனால கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கம்மி ஆகவே ஆகாது. ஓவரால் உங்களுக்கு வந்து நம்ம Lenovo Tab M10 FHD Plus பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே, ப்ராசஸர் எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த செக்மெண்ட்டில். அண்ட் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஃபீச்சராக இதில் வந்து FM ரேடியோ வேறு இருக்குது. FM ரேடியோ இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதையும் வந்து அடிஷ்னல் ஃபீச்சராக யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் Lenovo Tab M10 FHD Plus பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அயர்ன் கிரே அண்ட் பிளாட்டினம் கிரே அப்படின்னு சொல்லிட்டு 2 அட்ராக்டிவான கலர்ஸில் வந்து இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,999 ஸ்டார்ட் ஆகுது. Lenovo M10 FHD Plus உடைய எல்லா வேரியண்ட்டுமே நம்ம கிங் மொபைல்ஸ்ல இருக்கிற அனைத்து பிரான்ச்லயுமே அவைலபிளுங்க. நீங்க எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.